அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் திணைக்களத்தினால் விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ள மொபைல் செயலி. சொகுசு கார்களை வாடகைக்கு அடுத்து கோடிக்கணக்கான பண மோசடியில் சிக்கிய பெண் வெளியான அதிர்ச்சி தகவல். மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் வைத்தியர் காதலன் தலைமறைவு வெளியான தகவல்கள். இந்திய மருந்து விநியோகஸ்தர்களால் நெருக்கடிக்குள் தள்ளப்படும் மக்கள். 30 நாட்களுக்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும், ஜனாதிபதி விதிக்கப்பட்ட காலக்கெடு. நாடு முழுவதும் தீவிரமடைந்து வரும் டெங்கு. ஆசிரியர் சேவையில் இணைக்கப்படவுள்ள 30,000 பேர் பிரதமர் அறிவிப்பு. 6 மாதத்திற்குள் 1297 பேரை பலியெடுத்த விபத்துக்கள், உயிரிழந்தோர் தொடர்பில் வெளியான தகவல். பதுளை மகளிர் பாடசாலையில் திடீர் வெடிப்பு, மாணவிகள் ஆசிரியர்கள் மருத்துவமனையில். தொடர்பான விரிவான செய்திகள். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலீஸ் திணைக்களத்தின் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் தங்கள் விரல் நுனியில் அணுகும் வசதியை வழங்குவதற்காக ஒரு விசேட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தின் முடிவில் iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இயக்க முறைகளுக்கு ஏற்ற ஒரு மொபைல் செயலியும் ஒரு புதிய போலீஸ் இணையதளமும் கைபேசியினூடாக அணுகுவதற்கு கிடைக்கப்பெறும். இந்த மொபைல் செயலி மூலம் போலீஸ் ஊடக பிரிவினால் சமூக ஊடகங்கள் வழியாக வழங்கப்படும் தகவல்கள், செய்திகள், புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எளிதாக பார்வையிட முடியும். மேலும் எந்தவொரு அவசர தகவலையும் அறிவிப்பு வசதி மூலம் உடனடியாக பயனர்களுக்கு வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். போலீஸ் அனுமதி அறிக்கை விண்ணப்பங்கள், அவசரகால தொலைபேசி எண்கள் மற்றும் அவசரகால இருப்பிட எச்சரிக்கைகள் போன்ற போலீஸ் சேவைகளை எளிதாக அணுகும் வகையில் இந்த மொபைல் செயலி உருவாக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆயுர்வேத வைத்தியர் போல நடித்து பொதுமக்களிடமிருந்து சுமார் 6 கோடி ரூபாய் மோசடி செய்த சட்டவிரோத வைத்தியர் ஒருவர் ஹொரண பிரதேச சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 53 வயதான, திருமணம் ஆகாதவர் என்றும் இவர் பூர்வீகமாக கிரிபாவா பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் ஹொரணை பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வந்து இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக அவர் சொகுசு கார்களை வாடகைக்கு எடுத்து அவற்றில் மருத்துவ சின்னத்தை பொருத்தி பல்வேறு பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளார். பல்வேறு நோய்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து சிறப்பு மருந்துகளை இறக்குமதி செய்வதாக கூறி நோயாளிகளின் நம்பிக்கையை பெற்று இந்த நாட்டில் பயன்படுத்த அங்கீகரிக்கப்படாத தரம் குறைந்த மருந்துகளையே அவர் வழங்கியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து பதிவு செய்யப்பட்ட மருந்து கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துவிட்டதாகவும் அவற்றை விடுவிக்க பணம் தேவைப்படுவதாகவும் கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கம்பஹா, மதுரவள, மில்லனியா, பண்டாரகம, ஹொரண மற்றும் இங்கிரியா ஆகிய பகுதிகளில் சந்தேக நபர் இந்த வழியில் பணத்தை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கண்டி தெல்தனிய பகுதியில் காரொன்றிற்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்தியர் தொடர்பில் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியரான 33 வயதான ஷம்ஜா தர்ஷனி என்ற பெண்ணே 17ஆம் தேதி இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அவரது காதலன் கன்னொருவ பகுதியை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹோட்டல் அறையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 16ஆம் தேதி இரவு சுமார் 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் வருகை தந்து சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின்பு இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்பு சந்தேக நபரான காதலன் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தெல்தனியா போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது காரின் முன்னிருக்கை மடிக்கப்படாமல் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இருவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு காதலிக்க தொடங்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் அம்பாறை பகுதியில் வசிக்கும் அவரது மற்றொரு தோழிக்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணிற்கு பிரேத பரிசோதனை நேற்று தெல்தனிய வைத்தியசாலையின் சிறப்பு தடயவியல் வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டுள்ளது.
இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் பின்பற்றப்படும் சில நடைமுறைகள் தொடர்பில் இந்திய மருந்து விநியோகஸ்தர்கள் கவலை வெளியிட்டுள்ளதற்கு இலங்கை சாதகமான பதிலளித்துள்ளதை அடுத்து மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என தெரியவந்துள்ளது. இறக்குமதி உரிமங்கள் புதுப்பிக்கப்படாமை மற்றும் விலைகளை குறைக்குமாறு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் வலியுறுத்தல் ஆகியவற்றிற்கு எதிராக இந்திய விநியோகஸ்தர்களால் முன்வைத்துள்ள குறைபாடுகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் விருப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தனது மருந்து தேவைகளில் சுமார் 30% இந்தியாவையே நம்பியுள்ளது. பெருமளவான மருந்துகள் இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. சமீபத்தில் இந்திய மருந்து விநியோகஸ்தர்கள் 1000க்கும் மேற்பட்ட மருந்து பொருட்களுக்கான இறக்குமதி உரிமங்களை அனுமதிப்பதில் ஏற்படும் தாமதங்கள் விலை கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்க்கப்படாத மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்குமாறு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை வற்புறுத்துவது சம்பந்தமாகவும் கவலையை வெளியிட்டிருந்தனர். இதனை அடுத்து விநியோகஸ்தர்களுடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த விவகாரத்தை இலங்கை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் தற்போதைய சூழலில் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு வருகின்றன என்று கவலை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநருமான சுரேன் ராகவன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் எப்போது நடத்தப்படும் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்ற தங்களுக்குரிய முதன்மை கோரிக்கையை முன்வைத்துள்ள அவர் தற்போதைய அரசு புலம்பெயர் அமைப்புகளிடம் பணம் பெற்றதாக கூறப்படும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பகிரங்க பதிலளிக்க வேண்டும் என்றும் சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் மற்றும் ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவரான ரெல்வின் சில்வா ஆகியோர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது குறித்து கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் நாம் அடுத்த கட்ட போராட்டங்களில் இறங்குவதற்கு முன்பதாக எம்மால் கொடுக்கக்கூடிய அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் தற்போதைய அரசிற்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். எனவே வரும் 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும். இதேவேளை அண்மையில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி தற்போதைய அரசின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டொன்றை சுமத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் டெங்கு அச்சுறுத்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதனை தடுப்பதற்கான விசேட தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் தற்போது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக வவுனியா மாவட்டத்தை பாதுகாப்பதற்கான விசேட ஒழிப்பு திட்டம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று காலை வவுனியா ஈரப்பெரியகுள பகுதியில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி வவுனியா பொது வைத்தியசாலையில் 5 டெங்கு நோயாளர்கள் மாத்திரமே பதிவாகியுள்ளனர். நாட்டின் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவென்றாலும் ஈரப்பெரியகுள பகுதியில் நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இலங்கையின் வரலாற்றில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசிரியர் நியமன திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள வடமத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விசேட நியமன திட்டத்தின் கீழ் கல்வித்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதியவர்கள் உள்வாங்கப்படவுள்ளனர். அதன்படி 23,000 பட்டதாரிகளும் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற 6,100 ஆசிரியர்களும் கல்விக்கான பிரத்யேக பட்டங்களை முடித்த பட்டதாரிகளும் இதில் உள்வாங்கப்படுவார். மேலும் கல்வித்துறையை மேலும் பலப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் கல்வி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களை படிப்படியாக நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மாத்திரம் கல்வித்துறை மேம்பாட்டிற்கு போதுமானதாக அமையாது. ஆசிரியர்களின் முறையான பரவலாக்கம், கல்வி நிர்வாகம்
மற்றும் தரவு முகாமைத்துவம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். கல்வித்துறையில் அரசாங்கம் பாரிய முதலீட்டை மேற்கொண்டு வருகின்றது. நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டே அனைத்து முயற்சிகளும் திசை திருப்பப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் கடந்த 5.5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 1297 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான விபத்து தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த விபத்துகள் வெளியிடப்பட்டுள்ளன. போலீஸ் தலைமையகத்தின் புள்ளி விவரங்களின்படி இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுமே ஆவார். இந்த காலப்பகுதியில் வீதிகளில் நடந்து சென்ற 448 பாதசாரிகள் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளதுடன் 444 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகனங்களில் பயணித்த 124 பயணிகள், 109 வாகன சாரதிகள், 85 சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் பின்னிருக்கையில் பயணித்த 84 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதோடு ஏனைய வீதி பயனாளர்கள் 3 இதில் உயிரிழந்துள்ளனர். பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் தரம் 11 கல்வி கற்கும் மாணவிகள் குழு ஒன்று ரசாயன பொருட்கள் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ரசாயன பொருட்களை அளவிட பயன்படுத்தப்பட்ட ஒரு பீக்கர் பரிசோதனை குழாய் வெடித்ததன் காரணமாக அவர்களுக்கு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.